ஹலோ மேக்ஸ் டீச்சர்ஸ், இந்த வீடியோவில் IIT JEE மெயினில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நம்ம விசுவலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். நம்முடைய டாபிக் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரேஷன். ஸோ நம்முடைய கொஷின் பார்த்திங்கன்னா ஃபைண்ட் இன் த ஏரியா ஆஃப் த ரீஜியன். ஸோ என்னுடைய மொபைலில் ஜியோஜிப்ரா கிளாசிஃபை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கிராஃபிங் சூஸ் பண்ணுறேன். ஸோ இது இன்புட் பாரு, இது கிராஃபிக்ஸ் வியூ, இது அல்ஜிப்ராவின்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ நான் எனக்கான ஃபஸ்ட்டு கொஷின் வேணும். ஸோ டூல்ஸில் போய்ட்டு பாருங்கள், மீடியா, அதில் போய்ட்டு இமேஜுங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஃபோட்டோ லைப்ரரிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நமக்கான கொஷின்ஸ் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஏபியை நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணி கூட பார்க்கலாம். நமக்கான கொஷின் என்னென்னா, அந்த ஏரியா ஆஃப் த ரீஜியன் A equal to set of all x, y such that x square less than or equal to y less than or equal to x plus 2. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பேரபிளா அண்ட் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஏரியா ஆஃப் த ரீஜன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை எப்படி விசுவலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த அல்ஜிப்ராவை கிளிக் பண்ணுவோம். இந்த ஏபியை ஹைட் பண்ணிக்கலாம். இது கொஸ்டினில் இந்த ஏபியை ஹைட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணோம்னா, இந்த பேரபிளாவை ட்ரா பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர், நீங்கள் எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்தாலே இது y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கணும், ஒரு பேரபிளா. அண்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அதையும் ட்ரா பண்ணிட்டோம். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்முடைய கலர் வேணாலும் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, டேக் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஸோ பேரபிளான்னு லைன் பண்ணிட்டோம். இப்போ ஏரியா ஆஃப் த ரீஜன் வேணும்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த ரெண்டு கர்வும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு டூல்ஸ் போகலாம். இன்டர்செக்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இந்த பேரபிளாவையும் லைனை டச் பண்ணலாம். சிடிங்கிற ரெண்டு இன்டர்செக்டிங் பாயிண்ட்டு நமக்கு கிடச்சிருச்சு. சி பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு -1 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கொஷனுக்கான ஆன்சரை நெருங்கிட்டோம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்டெக்ரல் பிட்வீன், ஸோ நம்ம டைப் பண்ணலாம். இன்டெக்ரல் பிட்வீன் அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கமாண்டில் பார்த்திங்கன்னா நமக்கான ஃபஸ்ட்டு கமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் இந்த மாதிரி நமக்கு வரல அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கிளியராக வந்துடும். ஸோ இன்டெக்ரல் பிட்வீன் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் வேல்யூ எண்ட் வேல்யூ. ஸோ ஏரியா ஆஃப் த ரீஜன் கண்டுபிடிக்க நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெக்ரல் a to b f of x minus g of x dx. இங்கே ஏங்கிறது லோயர் லிமிட், பிங்கிறது அப்பர் லிமிட் தெரியும். ஸோ இது எபோவ் த ஃபங்க்ஷன் அண்ட் பிலோ த ஃபங்க்ஷன், அதாவது எபோவ் த கர்வ் அண்ட் பிலோ த கர்வ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எபோவ் கர்வ் g, அதாவது செகண்டாக போட்ட ஃபங்க்ஷன், அண்டு பிலோ த கர்வ் f. ஸ்டார்ட் வேல்யூ x ஈக்குவல் டு என்னென்னா -1, எண்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா, ஸோ நமக்கான ஏரியா ஆஃப் த ரீஜன் நமக்கு கிடச்சிரும். ஸோ என்ன கிடச்சிருக்குன்னா a ஈக்குவல் டு 4.5. ஸோ இது ஃப்ராக்ஷனாக வேணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு கமெண்ட் இருக்குது. என்னென்னா ஃப்ராக்ஷன் டைப் பண்ணுங்கள். ஃப்ராக்ஷன் டெக்ஸ்ட்னு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நமக்கான ஃப்ராக்ஷன் டெக்ஸ்ட்டில் நம்பர், என்ன நம்பர் நம்ம கண்டுபிடிச்சோம், ஏன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஏன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா, இங்கே பாருங்கள் 9/2. ஸோ அல்ஜிப்ராவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கான கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம ஈஸியாக விசுவலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 9/2. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேரை பயன்படுத்தி போட்டித் தேர்வுகளில் கேட்ட கொஷின்ஸை கூட நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும்னா விசுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். பர்டிகுலராக அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரேஷனுங்கிற கான்செப்டில் கர்வ் ட்ரேசிங்கில் நம்ம மாஸ்டர் வந்தோம் அப்படின்னா நம்முடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதே போல் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸை பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். இந்த கொஷினுக்கான ஆன்சர் சொல்லுங்கள். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் இந்த பேரபுலா அண்டு இந்த லைனால் அடைபடும் மரகத்தின் பரப்பு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ 9/2 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ.